கல்யாண ரசத்தோட டேஸ்ட்டே தனி தாங்க. அந்த ரசம் தான் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு தேவையான பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் துவரப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொரகொரப்பாக பொடிச்சிட்டு வரலாம். இப்போ வேக வச்ச தக்காளியோட தொலி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கையெடுத்து ஸ்மாஷ் பண்ண வராட்டா மிக்சியில் பல்ஸ் மோடில் அடித்தா போதும். இப்போ புளி தண்ணி எடுத்துருக்கேன். நான் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். துவரப்பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வைக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்தப்புறம் பொடிச்சு வச்ச பொடி அதில் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி, அதாவது ரசப்பொடி. இதை நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்னென்னா இனிமேல் தான் வரப்போகிறது. என்னென்னா கால் டீஸ்பூன் பெருங்காயம் இதில் சேர்க்கணும். இதில் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தூக்கலாக காட்டும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி தாளிச்சத்தை ரசத்துக்கு மேலே விட்டாச்சுன்னா ரசம் ரெடி. இனி லாஸ்ட் ஒன்று இருக்குது, அதுதான் பச்சை கொத்தமல்லி கட் பண்ணி போடுறது. டேஸ்ட்டுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பச்சை கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.